ஹலோ மக்களே, இந்த வீடியோவில் சாட்டர்டே நைட்டு ஆஃப்டர் 11:45லேருந்து 12:30 வரைக்கும் என்ன நடந்துச்சுன்னு தான் சொல்ல போகிறேன். சாட்டர்டே நைட்டு பெருசாக பசிக்காதனால நாங்கள் ஒழுங்காக சாப்பிட்டுக்கல. கொஞ்ச நேரம் கதை பேசிட்டு அப்படியே வந்து படுத்தாச்சு. 10:30க்கு எனக்கு கடுமையான பசி, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தண்ணி குடிச்சிட்டே இருந்தேன். சரி நைட் டைம் தானே கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம், தூங்கிட்டா காலைல எந்திரிச்சு சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு தான் இருந்தேன். பட் எனக்கு சுத்தமாக தூக்கமே வரல, அங்கிட்டும் இங்கிட்டும் புரண்டுட்டு கிடந்தேன். அப்போ கரெக்டாக என் ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து கால் வந்துச்சு, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், எனக்கு பசியால் சுத்தமாக தூக்கமே வரல அப்படின்னா. எனக்கு கேட்டோன்னே சிரிப்பு வந்துட்டு, சரி என்ன மாதிரியே ஒரு ஜீவன் அங்கே உருண்டுட்டு கிடக்க போல அப்படின்ட்டு அப்புறம் சட்டுன்னு பிளான் பண்ணி நாங்கள் எல்லாருமே ஏதாவது சாப்பிட போகலாம் அப்படின்னு முடிவு பண்ணி நானும் என் ஃப்ரெண்டு இன்னொரு ஃப்ரெண்டு எல்லாருமே போனோம். அப்புறம் போயிட்டு நான் தோசை ஆர்டர் பண்ணேன், என் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் தோசையும் கலக்கியும் ஆர்டர் பண்ணாங்க. சரி நைட் டைம் ஆச்சே கொஞ்சமாக சாப்பிடுவோம் அப்படின்லாம் இல்லை, இதை சாப்பிட்டுட்டு அப்புறம் ஏதாவது ஸ்வீட் மாதிரி ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்ட்டு வெளியில் வந்து ஓரியோ மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணோம். அப்புறம் எனக்கு பிரெட் ஆம்லேட் சாப்பிட்ணும் போல் இருக்குது அப்படின்ட்டு அதையும் ஆர்டர் பண்ணி அதையும் சாப்பிட்டோம். அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளில வந்தப்போ எப்போதும் அந்த ரோடு டிராஃபிக்கால் கசகசன்னு தான் இருக்கும். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் ஆள் நடமாட்டத்தோடு அப்படியே அமைதியாக இருந்துச்சு. அந்த ரோட்டில் ஃப்ரெண்ட்ஸோடு நடந்து வரப்போ ரொம்பவே ஜாலியாக இருந்துச்சு. இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கும் நடந்துருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே மக்களே, ஐயோ சொல்ல மறந்துட்டேன், அப்புறம் அந்த ஃபாலோ பட்டனையும் மறக்காமல் தட்டி விட்டுருங்க மக்களே. ஓகே மக்களே, நாளைக்கு பார்க்கலாம், பாய்.